வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான மாய உலகத்தோட கதைய அலச போறோம். ஒரு சின்ன கிராமம், அங்க இருக்கிற வெகுளியான மக்கள், அப்புறம் கையில கிடைச்ச ஒரு பழைய கிழிஞ்சு போன மேப். இது மூணும் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய மாய உலகத்தோட கதவே திறந்தது அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஹேம்ராக் கிராமத்துல நடந்த இந்த மர்மமான பயணத்துக்குள்ள இப்போ நாம நுழையலாம், வாங்க. இந்த கதையோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிச்சயமா உங்க மனசுலயும் ஒரு கேள்வி வந்திருக்கும். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவுக்கு பின்னாடி நிஜமாவே என்னதான் பாஸ் இருக்கு, கரெக்டா? இதே கேள்விதான் நம்ம 18 வயசு ஹீரோ ஆதித்யாவுக்கும் வந்திருக்கு. மத்த பசங்கள மாதிரி இல்லாம எப்பவுமே ரகசியங்களை தேடுறதுல இவனுக்கு ஒரு தனி ஆர்வம். அந்த ஆர்வம் தான் இந்த முழு பயணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சுழியா அமையுது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். தாத்தாவின் ரகசிய வரைபடம். ஆதித்யாவுக்கு கிடைச்ச இந்த கிழிஞ்ச மேப் உண்மையானவர்களால மட்டுமே கடக்கக்கூடிய ஒரு மாய குகைய அவனுக்கு சுட்டி காட்டுது. அடர்ந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்கள கொஞ்சம் பாருங்க. நம்ம 3 கதாநாயகர்களோட குணங்கள் எப்படிப்பட்டவைன்னு இங்க கொடுத்திருக்கு. ஆதித்யா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அமைதி, ஆனா சீரியஸான ஆளு. அடுத்தது தனி. இவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட், யார் எதை சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவான். மூணாவதா பாக்கி. இவன் செம்ம விசுவாசி, ஆனா அதே சமயம் எப்பவும் ரொம்ப உஷாரா இருக்கக்கூடியவன். இந்த 3 வித்தியாசமான கேரக்டர்ஸ் தான் ஒன்னா சேர்ந்து தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பல மணி நேர தேடலுக்கு அப்புறம் அவங்க ஒரு வழியா குகைய கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குகைய திறக்க என்ன வழின்னு இங்க பாருங்க. 3 முக்கியமான படிகள் இருக்கு: சத்தியம், கருணை, அப்புறம் துணிச்சல். நம்ம 3 பேரும் ஒன்னா வந்திருக்கோம்னா நிச்சயமா இந்த குணங்கள் நம்ம கிட்ட இருக்குடா அப்படின்னு ஆதித்யா அவங்க நண்பர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறான். உடனே 3 பேரும் கை கோர்த்துக்கிட்டு அந்த கல்வெட்டுல இருந்த மந்திரத்தை சத்தமா ஒன்னா சேர்ந்து உச்சரிக்கிறாங்க. இப்போ இரண்டாவது பகுதி, மாய உலகத்திற்குள் நுழைதல். அவங்க அந்த மந்திரத்தை உச்சரிச்ச அடுத்த செகண்டே அவங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத ஒரு புதிய உலகத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். அந்த மாய உலகத்தோட 2 மாறுபட்ட பக்கங்களை எவ்ளோ தெளிவா காட்டியிருக்குன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் மரங்கள் எல்லாம் பேசுது, நதிகள் பாடுது, வானத்துல 1க்கு 3 நிலாக்கள் செம்மையா மின்னுது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, காலராத்திரி அப்படிங்கிற ஒரு கொடூரமான அரக்கனோட சாபத்தால அந்த அழகான உலகம் எப்படி அசிங்கமா மாசுபட்டு மெல்ல மெல்ல அழிஞ்சுகிட்டு வருதுன்னு. உண்மையிலே இது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ மூன்றாவது பகுதி, காலராத்திரியின் அச்சுறுத்தல். அந்த மாய மரமான விருட்சதேவன் இவங்கள வரவேற்று உலகத்தையே இருள தள்ளுற அந்த காலராத்திரிய அழிக்கிற ஒரு மிகப்பெரிய டாஸ்க இந்த பசங்க கையில கொடுக்குது. சரி, சும்மா வெறும் கையோடவா இவங்கள அனுப்பி வைக்கும்? கண்டிப்பா இல்ல. போருக்கான தயாரிப்புகள் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அந்த மாய மரம் இவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க வெவ்வேறு மாய மந்திரங்களை கத்துக் கொடுத்து அவங்கள சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தையே உருவாக்கி கொடுக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கள் பக்காவா ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து 4வது பகுதி, சேவகியின் சதி திட்டம். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். தங்களோட சேர்ந்து போராட நிஷா அப்படின்னு ஒரு மர்மமான பொண்ணு வரும்போது என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. நிஷாவை பார்த்த உடனே நம்ம டீம் மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு இதுல இருக்கு. ஆதித்யாக்கு முதல்ல தயக்கமா இருந்தாலும் நிஷா அழுததும் கொஞ்சம் குழம்பி போயிட்டான். பாக்கி ரொம்ப உஷாரா இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு சந்தேகப்படுறான். ஆனா இந்த தனே இருக்கானே, அவனோட பரிதாப குணம் இங்க ஒரு பெரிய சொதப்பல பண்ணிடுச்சு. தனே மத்த 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி நிஷாவை அவங்க டீம்ல சேர்த்துக்கிறான். இது எவ்ளோ பெரிய தப்புன்னு அவங்களுக்கு அப்போ புரியல. பாகியோட சந்தேகம்தான் கடைசில 100க்கு 100 சரியா போச்சு. அவங்க குகை கிட்ட போய் மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது தனி திடீர்னு மயங்கி விழுந்துடுறான். குகை அழியறதுக்கு பதிலா சட்டுன்னு முழுசா திறந்துருச்சு. அப்பதான் நிஷா அவளோட சுயரூபத்தை காட்டுறா. அவ சொன்னதை கேளுங்க. நான் காலராத்திரியின் சேவகி, உங்களை தடுக்கவே வந்தேன், இப்போது காலராத்திரியை விடுவித்து விட்டேன். இதை கேட்டதும் 3 பேருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அவங்க பயணத்துல இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சின்னு தான் சொல்லணும். இப்போ 5வது மற்றும் இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம், ஒற்றுமையின் பலம். எங்கும் இருள் சூழ்ந்தாலும் நம்ம ஆதித்யா அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்றாள் கிடையாது. தன் நண்பர்களை அவன் மறுபடியும் எப்படி ஒன்றிணைக்கிறான்னு பாப்போம். வெறும் 4 நிமிஷத்துல கதையோட கிளைமேக்ஸ் எப்படி மாறுதுன்னு இந்த டைம்லைனை பாருங்களேன். நிமிஷம் நிஷை எஸ்கேப் ஆனதால ஒரே விரக்தி, இருள் பரவுது. ஆனா 2வது நிமிஷம் ஆதித்யா தன் நண்பர்களை கண்களை மூடி முழு நம்பிக்கையோட மறுபடியும் மந்திரத்தை உச்சரிக்க சொல்றான். 3வது நிமிஷம் வானத்திலிருந்து வந்த ஒரு பெரிய பிரகாசமான ஒளி ஆதித்யாக்கு ஒரு தெய்வீக ஆயுதத்தை கொடுக்குது. 4வது நிமிஷம் ஆதித்யா தன்னோட முழு பலத்தோட அந்த ஆயுதத்தை வீசி குகைய சுக்கு நூறாக்கி அந்த இருளே மொத்தமா அழிச்சிடுறான்.
செம்ம மாசல்ல. கடைசியா அந்த மாய மரமான விருக்ஷதேவன் சொன்ன இந்த வார்த்தைகளை பாருங்க. உண்மையான இதயமும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த இருளையும் அழிக்க முடியும். ஆதித்யா, தனி, பாக்கி 3 பேரும் தங்களோட ஒற்றுமையால ஒரு மிகப்பெரிய சதிய முறியடிச்சு அந்த உலகத்தையே காப்பாத்திட்டாங்க. இந்த கதை நமக்கு சொல்றது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தடைகளையும் துரோகங்களையும் உங்களோட ஒற்றுமையாலும் உண்மையான இதயத்தாலும் உங்களால எப்படி முறியடிக்க முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.